எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கெடுநாள் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். வளர்கிட்ட கீதா பேசிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. உடனே இவங்க எல்லாரும் பயந்து போய் கதவை திறந்துட்டு யார் வருவாங்களோன்னு பார்க்க, வளரோட மனசுக்குள்ள கண்டிப்பா தான் கணவன் தான் வருவாரு அப்படின்னு இருந்தாலும் எல்லாரும் அங்க ஒரு கேள்விக்குறியோட பாக்குறாங்க. நினைச்ச மாதிரியே வளரோட வீட்டுக்கார் மணிகண்டன் அங்க வர, கூடவே ஒரு சாமியார் வராரு. வளர பார்த்து, மணிகண்டன் எந்திரி, எங்க எந்திரின்னு சொன்னேன். இல்லை, நான் வரமாட்டேன், நீ வந்துதான் ஆகணும். பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ பூஜை பண்ணியே ஆகணும். நான் பையனை விட்டுட்டு வரமாட்டேன், பையன் இங்கேயே இருப்பான், நீ வா. இந்த பொண்ணு எதுக்கு பிடிச்சிருக்கீங்க? என்ன வளரு, கேள்வியெல்லாம் ரொம்ப பலமாக வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு எதுக்கு பிடிச்சிருக்கீங்க? அந்த பொண்ணை விடல, அதை நாம் முடிவெடுக்கூடாது, பெரியவர் தான் முடிவெடுப்பார். நீ எந்திரிச்சு வா. சொன்னதுக்கப்புறமா அவள் எந்திரிக்காமல் உட்காந்துருக்க. டக்குன்னு அவளோட முடியை பிடிச்சி இழுத்த மணிகண்டன் தரத்தரன்னு நீ மேலே இழுக்கிறாரு. அவள் வழி பொறுக்க முடியாமல் அப்படியே மேலே போக, கீதா கூட எந்திரிச்சு நின்று, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருமா, உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. உன்னை என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும், நீ என்கிட்ட பேசாத சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வளர இழுத்துக்கிட்டு போகிறான். சின்ன பையன் அம்மா அம்மான்னு கத்த, திரும்பின அவன், அம்மா வந்துடுவாங்க, அமைதியாரு, அம்மா மட்டும் இல்லை, அக்கா அண்ணன் எல்லாரும் வந்துடுவாங்க, இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லது தான் சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு போகிறான். அந்த கதவை சாத்தினதுக்கு அப்புறமா வளரு ஒரே ஒரு முறை அந்த கையை பிடிச்சு உதறிட்டு கதவு பின்னாடி வந்து அப்படியே டப்புன்னு சாயறா. நான் வரமாட்டேன், நீ வரலினாலும் என் கூட இருந்தா ஆகணும். இல்லை, என்னால் வர முடியாது சொல்லிட்டு கதவோர சாஞ்சு நிற்க, அவன் டக்குன்னு இழுக்கிறான். இழுத்துட்டு அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போக, ஒரு 10 அடி வச்சதுக்கு அப்புறமா கூட வந்த சாமியார் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த கதவை சாத்தவே இல்லை. சாமியார் மறுபடியும் மெல்ல மெல்ல நடந்து போய் அந்த கதவை வெளிப்புறமா சாத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் பூஜை நடக்கிற இடம். அந்த இடத்துக்கு வளர கூட்டிட்டு போறாங்க. வளர் வந்து வராம தட்டு மாதிரி நடக்கிறா. கொஞ்ச தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறமா அவனோட பிடிமானத்துக்கு வளர்நாள் நடக்க முடியாம போக, வளர் அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறா. அங்க இருக்கக்கூடிய பெரிய மணல் கூமாச்சியா இருக்கக்கூடிய மணல் கொட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்து மேல விழுகிறவ அங்க இருக்கக்கூடிய மணிகண்டனை பார்த்து, என்னால வர முடியாது, என்னடி வித்தியாசமா நடந்துக்கிற, அரையில செவனி பிஞ்சிரும், எந்திரிடி. அவன் சொல்லிட்டு அவளை முடிய பிடிக்க கையை தட்டி விட்டவ, எந்திரிக்க முடியாது, எந்திரின்னு சொன்னன்ல. அவளை மேலே இழுக்க அவள் எந்திரிக்கிறா. உதறடி சேலையெல்லாம், என்னால் முடியாது, உதறடி முந்தாணி எல்லாத்தையும் உதறடி, என்னால் முடியாது. இங்கே பாரு வளரு, இப்போ நீ வரல, சின்னவனும் உன் கை கிடைக்க மாட்டான். சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தான் இடுப்பில் சேலையை சொருகிட்டு தான் கை சேலை எல்லாத்தையும் உதறிட்டு அவள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் கொஞ்சம் தூரம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/4 கிலோமீட்டர் 250 மீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த பூஜை நடக்கக்கூடிய இடத்த அடைஞ்சிடலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் நினச்ச எதுவுமே நடக்கலை. என்னதான் அவன் நினச்சிருப்பா? இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கீதா வளர பார்த்து, அக்கா நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுப்பா. ஆனால் என்னால் முடியுமா? இல்லைக்கா, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் இது மட்டும்தான். எனக்கு மனசுக்கு தோன்றதை சொல்கிறேன், அதை நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். உங்களால் மட்டும்தாக்கா இப்போ உங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும். என்ன விட்டுருங்க, நான் எப்படியே போயிட்டு போகிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் பையன், அங்கே இருக்கக்கூடிய உங்கள் 2 குழந்தைய காப்பாற்றணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும்க்கா. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கக்கா. அவளுக்கு சரின்னு பட்டுச்சு. ஆமாம், வளரால மட்டும்தான் இப்போ அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஆனால் என்ன பண்ணோன்னு தெரியல. கீதா யோசிச்சு பதில்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா. அக்கா, 2 விஷயம். ஒன்றா நீங்கள் ஒத்தையாக சமாளிக்கணும், இல்லைன்னா என் கூட சேர்ந்து சமாளிக்கணும். முதல் ஆப்ஷன் என் கூட சேர்ந்து சமாளிக்கிறது. உங்கள் வீட்டுக்காரு உங்களை கூப்பிட்றக்காக இங்கே வருவார், இல்லை வேறு யாராவது ஒருத்தீங்க உங்கள் வீட்டுக்காரு கூட இங்கே வருவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணி வெளியில் போனதுக்கப்புறமா இந்த கதவை சாத்த முடியாமல் பண்ணுங்க. இல்லை ஒருவேளை சாத்திட்டா கூட இந்த கதவை நீங்கள் எப்படியாவது திறந்து விட்டுட்டு போயிருங்க. நானும் உங்கள் பையனும் வெளியில் வந்துடுறோம், அப்போ நீங்களும் நானும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடலாம். சரிப்பா, ஆனால் நான் என்ன பண்ணட்டும்? மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கக்கா, என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், அதை பண்ணிருங்கக்கா. வளர உடனே மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வேணாலும் பண்ணுற, பசங்க உயிரோட வந்தால் போதுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. சரிப்பா, அப்படியே பண்ணிடுறேன். அக்கா, ஒருவேளை இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகாமல் போச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம ஒன்று பண்ணணும். நாம் 2 பேருமே வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து அவங்கள எப்படி என்ன பண்ணலாங்கிறத பார்த்துக்கிறேன். இல்லைன்னா நான் இன்னொரு வழி சொல்கிறேன்.
சொல்லுப்பா, நீங்கள் போகிற வழியில் ஏதாவது மண், கல், கட்டை இந்த மாதிரி சின்ன பொருள் கிடச்சிச்சின்னா அதை எடுக்க பாருங்க. என்னால் எப்படிப்பா முடியும்? கூடதான் அவர் வருவாரே. இல்லைக்கா, முடியும். எடுத்துக்காட்டா மணல் இருக்குது, மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேலே விழுகிற மாதிரியோ கீழே தடிக்கூட்டு விழுகிற மாதிரியோ கல் எடுத்து சிலையில் ஒளிச்சு வைங்க. எப்படிப்பா? கல்லுனா சின்ன கல்லுக்கா, பெரிய கல்லெல்லாம் இல்லை. மண்ணுனா ஒரு கைப்பிடி மண். எதுக்குப்பா இதெல்லாம் சொல்கிறக்கா? இதெல்லாம் எடுத்து வைங்க. இந்த மாதிரி அவள் கொடுத்த 2 பிளானும் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கதவை திறந்து விட்டா சாமியார் பூட்டிட்டாரு. மண்ணு மேலே விழுந்தா புருஷன் தட்டி விட சொல்லிட்டாரு. இந்த 2 இருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்க முடியும். இது இல்லாமல் கீதா சொன்ன பிளானை எப்படி தான் வளர்னால பண்ண முடியும்? மெல்ல மெல்ல 250 மீட்டரும் போக அந்த பூஜை ரூம் வருது. பெரிய ஹால், ஒரே ஒரு ஷெட்டு மாதிரி, நடுவில் என்னென்னமோ விதமான கோலங்கள், சாமியார்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், கட்டை, துணி, மஞ்சள், குங்குமம், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூவு இதெல்லாம் போட்டு நடுவில் அந்த பிள்ளைகளை உட்கார வச்சுருக்காங்க. பிள்ளைகள் 2 பேர்த்தோட தலையிலையுமே மொட்டை அடிச்சிருக்குது. இதை பார்த்தவளுக்கு நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிக்குது. பிள்ளைங்க மேலே ஒரு துணி போத்திருக்க, ஒரு வெள்ளை துணி ஒன்று பிள்ளைகளுக்கு பின்னாடி மடிச்சிருக்குது. மறுபிறவி அடைஞ்சதுக்கப்புறமா வெள்ளை துணியை மேலே போத்தணுன்னு வீட்டுக்காரர் அந்த சாமியார் பேசிகிட்டு இருந்த ஞாபகம் நல்லாவே இருந்துச்சு. உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றியும் முற்றியும் பார்க்குறா. அந்த பெரிய ஷெட்டு எல்லா பக்கத்துலேயும் சாத்தப்பட்டிருக்குது. இவ உள்ளே வந்த உடனே அந்த ஷெட்டு உள்பக்கமாகவும் சாத்திட்டாங்க. சாத்தினவங்க சாவியை போட்டு சாவியை கொண்டாந்து தாங்கிட்ட வச்சுக்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து நிற்க சொல்ல அவள் வந்து நிற்கிறா. இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருக்குது. பெரிய ஷெட்டு, அந்த பெரிய சாமியார் கூட 3 ஆம்பளைங்க, அது கூட அவன் வீட்டுக்காரு, மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. அந்த பசங்க 2 பேர்த்தையும் நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. தலையை குமிஞ்சிருக்காங்க. மொட்டையடித்த பிள்ளையும் பையனையும் பார்க்க பெத்தவ மனசு ஆதங்கத்தில் துடிக்குது. சாமியார் அவங்க 2 பக்கத்தில் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கையில் பெரிய இளநீ கொடுக்குறாரு. இளநீல ஒரே ஒரு ஓட்டை போட்டு அதில் ஏதோ ஒரு கட்டை மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே குங்குமம் சந்தனம்லாம் வச்சுருக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அந்த சாமியார், நல்லா கவனிங்க, இந்த இளநீ தான் உங்கள் பசங்க பிள்ளைங்க மறுபிறவி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கூடு. நான் சொல்கிற பூஜைக்கு அப்புறமா உங்கள் பசங்க மேலே ரத்தம் தெளித்து அங்கே இருக்கக்கூடிய அருவாள்னால உங்கள் பசங்களோட வலது கையில் ஒரு கீறல் போடப்படும். அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்கு ஒரு அருமருந்து கொடுக்கப்படும். அந்த மருந்து குடித்த உடனே உங்கள் பசங்க மயக்கம் போட்டு கீழே விழுகுவாங்க. அப்போ உங்கள் 2 பேர்த்தோட கையில் இருக்கக்கூடிய இந்த இளநீர் தான் அவங்களோட உயிர் போகும். அதுக்கப்புறம் இந்த இளநிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டையை எடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களோட உயிர் மறுபடியுமே தான் உடம்புக்குள்ளேயே போய் மீண்டு வருவாங்க. இதுதான் இப்போ நடக்க போகுது. இந்த பூஜைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகலாம். அமைதியாக பொறுமையாக இருங்க. சொன்ன உடனே மணிகண்டன் சரிங்கய்யான்னு சொல்கிறாங்க. அருவாளை பார்க்க அவன் மனசுக்குள்ளே ஆதங்கமாக வருது. எடுத்தான்னா வெட்டு மணிகண்டன் கழுத்து தான். ஆனால் இந்த பெரிய ஹாலில் 5 ஆம்பளைகளை மீறி குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறதுன்னு நின்றுட்டுருக்குறா. பிள்ளைகள்கிட்ட போகணும், அந்த அருவாளை எடுக்கணும்னா கூட 10 அடி போகணும். அந்த 10 அடிக்குள்ளே மணிகண்டை இவளை இழுத்து பிடிச்சி அடித்தானா எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை சுத்தமாக காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி நாம் தடங்கல் பண்ணோம்னா அவன் அந்த அருவாள் எடுத்து கொல்லக்கூட பயப்பட மாட்டான். ஆனால் வளருக்கு கீதா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகத்திலே இருக்குது. வளரால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையை எப்படியாவது காப்பாற்ற முடியும், இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும். என்ன பண்ணுறன்னு யோசிச்சுட்ருக்கிறவ அந்த பூஜைகளை கவனிச்சிட்ருக்கிறா. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சிஷ்யரை பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்ல அந்த சிஷ்யர் அருவாள் எடுக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி குழந்தைகளோட வலது கையில் ஒரு கீறல், அந்த வரக்கூடிய ரத்தம், அதுக்கு முன்னாடியே வச்சிருக்கக்கூடிய ரத்தத்தை அந்த குழந்தைங்க மேலே தெளிக்கணும். இதெல்லாம் நடக்குது. அந்த ரத்தத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்க மேலே தெளிக்க போக குழந்தைங்க 2 ஒருத்தர் பார்த்து அழுதுகிட்டு அம்மாவை பார்க்குறாங்க. அவளுக்கு மனசெல்லாம் பதவதப்பாகுது. குழந்தைங்க மேலே அந்த ரத்தத்தை தெளிச்சதுக்கு அப்புறமா வெட்டு குழந்தைங்களோட கையில் படப்போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ மெல்ல மெல்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. குழந்தைங்க மேலே ரத்தத்தை தெளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவாளை எடுக்க போலான்னு அந்த சிஷ்யர் அருவாள் எடுக்க போக ஐயா வளர் கத்துன உடனே எல்லாரும் வளர பார்க்குறாங்க. மணிகண்ட, என்னடி எதுக்கு கத்துற? இல்லை இப்படிதான் பிடிச்சிட்டு இருக்கணுமா? ஏன்னா உடம்புக்குள்ள என்னமோ ஊறுற மாதிரி இருக்கு. மண்ணு மேலே விழுந்தன்ல அது என்னமோ ஊறுது. இளநீ கீழே வைக்கலாமா? அந்த பெரிய பூசாரி, கூடாது, அதை பண்ணிடாதீங்க, இளநீ நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஆமாங்க ஐயா, நான் இளநீ கீழே போட்டுருணும்னு பயமாக இருக்குதுங்க ஐயா. சிஷ்யர் ஒருத்தரை பார்த்து இளநியை வாங்குங்கன்னு சொல்ல அவர் இளநியை வாங்க போகிற நேரத்தில் அவள் இளநீ அந்த ஆள்கிட்ட கொடுக்குறா.
கொடுத்ததுக்கு அப்புறமா சேலையை உதறன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல 10 8ல் 4 8 வந்துடுறா. உடனே பெரிய பூசாரி, நகராதீங்க, நீங்க இனிமேல் இந்த கூட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சேலையை உதறவ சேலைக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸு கல்லை எடுக்கிறா. அந்த மணல்ல கீழே விழுந்தவ எள்ளும் பொழுது மணல் அள்ள முடியாம எதையோ அல்ல, அது ஒரு கல்லா போயிடுது. வீட்டுக்கார சேலையை உதற சொல்ல தான் கையில சிக்கினதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொருகும் பொழுதே சேலைக்குள்ள சொருகி அதை அப்படியே இழுத்து சேலையை மேல சொருகிக்கிறா. உடனே மண்ணெல்லாம் உதற மாதிரி உதறிட்டு உள்ள வந்துடுறா. அந்த கல்லை எடுத்தவ ஒரே குறி பார்த்து தான் புருஷன் மேல அடிக்க மண்டையில போய் பட்டு மணிகண்ட பதறி போய் இளநீ கீழே போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், அந்த இடமே அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சிருது. கண் நிமிக்க டக்குன்னு ஓடி போனவ அங்க இருக்கக்கூடிய பூஜைக்கு வச்சிருந்த ஏதோ ஒரு பெரிய இளநீ எடுத்து அங்க இருக்கக்கூடிய பெரிய சாமியார் மண்டையில போட்டுட்டு டக்குன்னு ஓடி போய் பசங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அருவாளை கையில் எடுக்கிறா. வேகமா ஓடி போய் அந்த பெரிய சாமியாரோட கழுத்துல வைக்கிறா. அவன் நல்ல பல்கான ஆளு, வளர ஓங்கி தள்ளி விட வளர முதல்ல போய் கீழே விழுந்துடுறா. இந்த இடத்த சுதாரிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் வளர எழுந்திருச்சு தடுக்கிறதுக்காக வர வளர் கையில் இருக்கக்கூடிய அருவாளை மட்டும் விடவே இல்லை. எந்திரிச்சவ பெரிய சாமியாரோட வலது கையில ஒரு கோடு. அவ்வளவுதான், அங்க இருக்கிற எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. எவனாவது பக்கத்துல வந்தீங்க ஒரே சீவுதான், செத்துருவீங்க. இருந்தாலும் மணிகண்ட, பைத்தியக்காரி, பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க போற நேரத்துல சொன்ன அடுத்த நிமிஷம் வேகமா ஓடி போய் அவன் வீட்டுக்காரோட காலில் ஒரே வெட்டு. அவ்வளவுதான், கீழே சரிஞ்சு விழுந்துடுறான். என்னடி பண்ற? அடுத்த வார்த்தை பேசின கழுத்துல தான்டா விழுகும். ஏண்டா முட்டா பயலே, படிச்சும் படிக்காம இருக்கிறவங்களா நீங்களாடா? மறுபிறவி நான் என்னடா? அறிவி கட்டவனுங்களா? நல்லா கேட்டுக்கங்கடா, நானும் என் பசங்களும் இந்த இடத்த விட்டு போற வரைக்கும் எவனாவது நகுந்தீங்க ஒரே சீவு தான் சொல்லிட்டு அருவாளை கையில நீட்டிக்கிட்டே பசங்க கிட்ட போறா. அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யரு அவளை எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தும்போது திடீர்னு அவ அந்த சிஷ்யனோட இடது கையில ஒரே வெட்டு. அந்த ஆள் துடிச்சு போய் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துடுறான். எதுக்கும் அஞ்சல. காரணம், அவளால மட்டும்தான் இந்த சூழ்நிலையை காப்பாற்ற முடியும். ஒரு பொண்ணோட சக்தி இல்ல தனக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்திலிருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக ஒரு ஆணோ பெண்ணோ எடுக்கக்கூடிய சக்தி எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 5 ஆம்பளைகள் அமைதியா இருக்க பசங்களை அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு, போங்க 2 பேரும் அந்த கதவு கிட்ட போங்க. பசங்க 2 பேரும் ஒரே ஓட்டமா போய் அந்த ஷெட்டோட கதவு கிட்ட நிக்கிறாங்க. சாவி வச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து, இங்க பாருடா, இப்ப நீ என் கூட வர, அந்த கதவை திறந்துட்டு அந்த சாவி என்கிட்ட கொடுக்குற, இல்லை அடுத்து விட்டு உனக்குத்தான் விழுகும். அவன் எதுவுமே பேசாம சரின்னு தலையாட்ட இவன் மற்ற எல்லாரையுமே பார்த்த பாரியே பின்னாடி நடந்து போறா. அந்த சிஷ்யனையுமே தனக்கு முன்னாடியே நடந்து வர சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25-30 ஸ்டெப்பு வச்சவ அருவாளை முன்னாடி நீடிட்டு இருக்க அந்த சிஷ்யங்கிட்ட சாவியை வாங்குறா. போடா போடா, அந்த ஆள்கிட்ட போய் ஒட்டுக்கா நில்லுடா சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் பயந்துகிட்டு எல்லாரும் அந்த ஷெட்டோட நடுவில் நிக்க இவ தான் பையன்கிட்ட கொடுத்து அந்த கதவை திறக்க சொல்றா. கதவை திறந்தோன்னையுமே அந்த ஷெட்டை பையனை புள்ள அவளையும் சேர்ந்து திறக்க சொல்லிட்டு பையனையும் பிள்ளையும் வெளியில போக சொல்லிட்டு கடைசியா அந்த அருவாளை காமிச்சு தனக்கு 10-20 அடி முன்னாடி நிற்கிறவங்களை பார்த்து, முட்டாள்களா, தண்டனை அனுபவிப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டை ஒரே க்ளோஸ் பண்ணிட்டு பையங்கையில் இருக்கக்கூடிய பூட்டை எடுத்து அதை சாத்திட்டு ஒரு பெருமூச்சு விடுறா. அந்த ஆளுக எந்த வழியிலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியே ஆனாலும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு பையனையும் பிள்ளை வேகமாக இழுத்துக்கிட்டு கையில் அருவாளோட ஓட்டமும் நடையுமா போய் அங்கே கீதா இருக்கக்கூடிய கதவை திறந்து விடுறா. வளர பார்த்த கீதாவுக்கு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரே லைன்ல சொல்லி முடிக்க 3 பசங்களை கூட்டிட்டு இவங்க 2 வெளியில வராங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த ஷெட்ல இருந்து யாரும் வெளியில வரவே இல்லை. அக்கா, இப்ப நம்ம இங்கிருந்து வெளியில எப்படி போறது? எனக்கும் வண்டி ஓட தெரியாது, எனக்கும் ஓட தெரியாதுப்பா. ஆனா என் புருஷன் வரும் பொழுது வண்டி எக்ஸல்ல தானே வந்தாரு, அந்த வண்டி மட்டும் இருக்கும். இப்ப என்னப்பா பண்றது? அக்கா, நீங்க 3 பசங்க அந்த வண்டியில போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லைப்பா, அது முடியாது, அது ரொம்ப தப்பான விஷயம். நீ தானே எங்களுக்கு எல்லாமே பண்ண, உன்னை மட்டும் எப்படி விட்டுட்டு போகிறது? இல்லைக்கா, பசங்களும் நீங்களும் இங்கேருந்து போகிறது ரொம்ப முக்கியம். நான் எப்படியாவது வந்துடுறேன், நீங்கள் போங்க. இல்லைப்பா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், என் பசங்களை கூட்டிகிட்டு நீ போ. இந்த அருவாள் இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆள் என்னை கொல்ற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. என் பசங்களுக்காவது என்னை விட்டு வைப்பான், நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறமா எக்ஸல்ல ரொம்ப சிரமப்பட்டு அந்த பசங்களை கூட்டிகிட்டு கீதா கிளம்புறா. இவ அருவாளோட அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு இருக்கிறா.
போய் ஒரு மணி நேரம் இருக்கும். அருவாளை கையில் வச்சுட்டு நிற்க அவனுக்கு எல்லா பக்கத்துலையும் ஏற்கனவே லாக் பண்ணிட்டானுங்க போல. அவனால வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்கெல்லாம் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்களோ நினச்சிட்டு இருக்க. ஆக மொத்தத்தில் அவனுங்களால தப்பிக்க முடியல. நல்லதோ கெட்டதோ அந்த ஷெட்டுக்குள்ளே அவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜீப் வர, ஜீப்ல இருந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், பிரகாஷ்னு எல்லாரும் இறங்குறாங்க. எல்லாரும் வேகமாக வந்து வளர்கிட்ட இருக்கக்கூடிய அருவாளை வாங்கிட்டு வேகமாக போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பிரகாஷ் மட்டும் அங்கே நிற்க இவங்களாம் அந்த ஷெட்டை நோக்கி போகிறாங்க. தம்பி நீங்கள், நான் கீதாவோட வீட்டுக்கார் பிரகாஷ். கீதா எப்போ வந்தாங்க? இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. நாங்கள் அப்போ ஸ்டேஷனில் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஷயத்த சொன்ன உடனே ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டோம். என் மனைவி நேராக வீட்டுக்கு வந்தது நல்லா போச்சு. ஆமாப்பா, ஆனால் வலி கூட்டிகிட்டு வரும்போது அவளை கண்ணை திறந்தானே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவளுக்கு வலி தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுனால அவங்களும் வலி சொல்லியிருந்துருக்குறாங்க. கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன். போலீஸ் எல்லாம் நிறைய டீட்டெயில் கேட்டதுனால அந்த அயன் கடைக்காரரு இன்னும் 2-3 பேர்த்து விசாரிக்கிறதுக்காக வீட்டில் தான் இருந்தேன். அவன் வரவும் உடனே உங்கள் பசங்களை எங்கள் வீட்டில் என் கூட வேலை செய்கிற ஒருத்தங்க அம்மாவோட விட்டுட்டு நாங்கள் போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டோம். சொல்லி முடிக்கும் பொழுதே உள்ளே இருக்கிற 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க. முட்டாள்தனமான காரியம் பண்ணதுக்காகவும் இதுக்கு முன்னாடி பண்ணது இதுக்கு துணை போனதுன்னு சொல்லிட்டு 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படியோ வளரோட துணிச்சனால செயல்னால அவங்க பசங்க கீதா எல்லாரும் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு மக்கள் பேசுகிற அளவுக்கு எல்லா பக்கத்துலேயும் பரவ ஆரம்பிக்குது. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் இருக்கிறாரு. உலகத்துல இயற்கையும் மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறவங்க இருக்கிறாங்க, இருக்கவும் செய்யுது. நேர்மறை எண்ணங்கள் இருக்கிற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவும் செய்யலாம். அது நம்புறவங்களையும் நம்பாம போறவங்களையும் இருக்கு. நம்புறவங்களை நம்புங்க, நம்பாம போங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்பாதவங்களை வற்புறுத்தவும் கூடாது. நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கே தவிர மூட நம்பிக்கைங்கிறது கிடையவே கிடையாது. எந்த கடவுளும் எனக்காக இதை பண்ணு, நான் இப்படி வருவேன்னு சொல்லலை. நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி பிறருக்கு தீமை செய்யாம பிறர் வாழ்க்கையை கெடுக்காம இருக்கும் பொழுது நாமளா கையெடுத்து கும்பிள்னாலும் அந்த கடவுள் நம்மளை பார்த்துக்குவாரு. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கலாமே தவிர மூட நம்பிக்கை என்னைக்கும் வைக்கவே கூடாதுங்கிறத கீதா அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துல தாயை விட ஒரு சக்தி கிடையவே கிடையாது. அதை விட இந்த உலகத்துல தன்னை சேர்ந்தவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை விட ஒரு பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. நம்பிக்கை கொடுக்கும் பொழுது சாதாரண விதை கூட பெரிய மரமா வரும். இதெல்லாம் கீதாவும் வளரும் இங்க எடுத்துக்காட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதையை கேட்க மறக்காம சிந்தனை பெற்றுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க கற்பனையானது. யாரையும் எதுக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. கெடுநாள் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக மூட நம்பிக்கையின் பேரில் யாரும் ஏமாறக்கூடாதுன்னு யாரையும் எடுத்துக்காட்டாம ஒரு பொழுதுபோக்குக்காக கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு கதையாகும். கெடுநாள் கதை முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். அனைவரும் மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள். நன்றி.